அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். நலமான வாழ்க்கை வாழ சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன சார் செய்யணும்? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். ஸோ டீடாக்ஸ் அப்படிங்கிறது நோயுற்றவர்களுக்கு மட்டும் அல்ல, நோயற்ற வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம். பொதுவாக இட்லி தோசை நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இட்லி தோசையை போல கெடுதியான உணவு உலகத்தில் உண்டு. அதே நேரத்தில் 65 சார், இப்போ எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு சார், இன்னைக்கு தான் அந்த டீடாக்ஸ் வீடியோவே நான் பார்க்குறேன், நான் எப்படி சார் ஹெல்த்தியாக இருக்கேன்? இந்த கேள்வி நம்ம மனசில் வருது தான். மாத்திரையை மட்டும் போடுவாங்க, எப்போவுமே பிளட் ப்ரெஷர் அதிகம். அப்போ டாக்டர் கிட்ட போனால் இன்னொரு மாத்திரை கொடுப்பேன், அதுவும் கண்ட்ரோல் ஆகாது. அப்புறம் இல்லை வேற ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் நரம்பை டெஸ்ட் பண்ணுங்கள், கிட்னியை டெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய கொடுப்பாங்க. ஏன் அது வேலை செய்யலைன்னா உடம்புல டாக்ஸின் இருக்கிறதுனால தான் அதால் வேலை செய்ய முடியும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் டீடாக்ஸ் எடுத்தால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். பொதுவாக நான் 7 pillars ஆஃப் லைஃப்னு ஒரு விஷயத்த சொல்லுவேன். உங்களோட உணவு, உங்களோட தண்ணீர் குடிக்கின்ற பழக்கம், பிராணாயாம பயிற்சி, உங்கள் உடல் சுத்தி, உங்களோட மனோ சுத்தி, உங்களுடைய ஆத்ம சுத்தி, கடைசியாக அபியாசம்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ். அதே போல் நீங்கள் எந்த நோயோட போராடிட்டு இருந்தாலும் அந்த நோயோட வீரியம் குறைஞ்சி ஒரு மினிமைஸ்டு ட்ரக்கில் உங்கள் லைஃப்பை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அப்போ நான் 100 வயசு வரலாம் எப்படி இருக்க போகிறேன் சார், இப்போவே எனக்கு முட்டு வலி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குன்னா டீடாக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் 100 வயசு வரலாம் நல்லா வாழும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய சேனல்ல தொடர்ந்து மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வராரு டாக்டர் கௌதமன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்னைக்கு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதுமையிலும் இளமையாக இருக்கணும், என்றைக்குமே நான் இன்னொருத்தவங்களோட ஹெல்ப்போடு நான் வாழ்ந்துடக்கூடாது, நான் வாழுற காலம் வரைக்கும் நான் தனியாக நிற்கணும், நடக்கணும், உணவருந்தணும், இதுதான் எல்லாரோட அதிகபட்ச ஆசையாகவே இந்த காலத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நலமான வாழ்க்கை வாழ சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன சார் செய்யணும்? முதல்ல சீனியர் சிட்டிசன் ஆன பிறகு இதை நம்ம யோசிக்கணுமா இல்லை சின்ன வயசுலேயே யோசிக்கணுமாங்கிறது முதல் கேள்வி. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். இன்னைக்கு குழந்தை பருவம் முடியுது, 18 வயசில் குழந்தை பருவம் முடியுதுன்னு நம்ம மருத்துவ ரீதியாக சொல்லுவோம். 18-19 வயசுலேருந்து உங்களுடைய அடல்ட்ஹுட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 18 வயசு ஆரம்பிக்கும் போதுலேருந்தே வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 60-70 இல்லை 100 ஆனால் கூட நீங்கள் சொல்கிற உங்கள் காலையே நடக்கிறது, நீங்கள் சாப்பிட்றது, உங்கள் வேலையை பார்க்குறது எல்லாமே நடக்கும். ஸோ டீடாக்ஸ் அப்படிங்கிறது நோயுற்றவர்களுக்கு மட்டும் அல்ல, நோயற்ற வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியம். பொதுவாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, என்னோடய ட்ரீட்மெண்ட்டில் பேசிக் ப்ரோட்டோக்காலாக நான் வச்சுருக்கிறது ஒரு வருஷத்துக்கு 7 நாள். இந்த 7 நாள் மட்டும் உங்களால் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதே நேரத்தில் 65 சார், இப்போ எனக்கு வயசு 60 ஆகிடுச்சு சார், இன்றைக்கி தான் அந்த டீடாக்ஸ் வீடியோவே நான் பார்க்குறேன், நான் எப்படி சார் ஹெல்த்தியாக இருக்க முடியும்? இந்த கேள்வி நம்ம மனசில் வர்றது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, அகெயின் டீடாக்ஸ் தான். டீடாக்ஸுங்கிறது குழந்தைங்க பண்ணக்கூடாது, வயசானவங்க பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அவங்களுக்கான அந்த சக்தி இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த 7 நாட்கள் அதான் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, டீடாக்ஸ் அப்படின்னா பேதி ஆகும், எனக்கு சக்தியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. டீடாக்ஸுங்கிறது கழிவு நீக்கம் தானே தவிர உடல் ஆற்றலை நீக்கக்கூடியது கிடையாது. அப்போ கழிவு நீக்கம் அப்படின்னு வரும்போது முறையாக ஒரு 6 நாளைக்கு உடம்பை தயார் பண்ணிவிட்டு 7ஆவது நாள் தான் நம்ம கழிவு நீக்கம் பண்ணணும். அப்போ நம்ம உடம்புல பிரச்சனையே வராது. ஸோ கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நம்ம எந்த வயதில் வேணால் எடுக்கலாம். கழிவு நீக்கம் பண்ணோன்னா நம்ம உடம்புல என்ன இருக்கும், 10 சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம் வயசானவங்களாக இருக்கும்போது. ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல இருக்க வலி குறையும். முட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, என்னால் குனிய முடியல, என்னால் நிற்க முடியல, இது ரொம்ப நல்லா குறையிறத பார்க்கலாம். 2வது, எல்லா ஏஜிங் பீப்புளுமே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது உடல் எடை தான். ஆமாம். ஒன்றும் இல்லைன்னா தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது, பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அது குறையிறத நம்ம பார்க்கலாம். 3வது, இந்த வயதானவங்க டீடாக்ஸ் செய்யும்போது அவங்களோட பசி இம்ப்ரூவ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி எல்லாருக்கும் ப்ராப்ளம் என்ன, பிடிக்காமல் ஒரு உணவு தான். ஏதோ காலையில் 2 இட்லி, மதியானம் ஒரு கைப்பிடி சோறு, ராத்திரிக்கு அதே போல் 2 இட்லி, இதுக்கு மேலே நினச்சா கூட சாப்பிட முடியல அப்படிம்பாங்க. அது நல்லா சேஞ்ச் ஆகும், நல்ல ஆப்பிடைட் கிடைக்கும். 4வது, சுவையின்மை மாறும். இன்றைக்கி வயசாகும்போது நம்ம யாருக்குமே டேஸ்ட்டு தெரியாது. அந்த டேஸ்ட்டு தெரியாததுனாலேயே யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது மாறுறதை நம்ம பார்க்க முடியும். 5வது, அவங்களுடைய யூரின் மோஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஒன்று, அதிகமாக ராத்திரியில் 1க்கு போகுதுன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம், அது சேஞ்ச் ஆகும். யூரின் ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அடிக்கடி ராத்திரியில் 1க்கு போக வேண்டிய அவசியம் வராது. அதே போல் காலையில் எழுந்தோன்னா ஃப்ரீ மோஷன் ஆகும்.
ஸோ மோஷனுக்காக ஒரு மருந்து சாப்பிட்டா தான் எனக்கு ஆச்சு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறத பார்க்கலாம். 6வது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லா வயசானவங்களும் ஏதோ ஒரு நோய்க்காக நீண்ட கால மருந்துகளில் இருப்பாங்க. இந்த மருந்து வேலை செய்தா இல்லையானே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடுவாங்க, ப்ளட் ப்ரெஷருக்கு. மாத்திரையை மட்டும் போடுவாங்க, எப்போவுமே ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ டாக்டர்கிட்ட போனால் இன்னொரு மாத்திரை கொடுப்பார், அதுவும் கண்ட்ரோல் ஆகாது. அப்புறம் இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் நரம்பை டெஸ்ட் பண்ணுங்கள், கிட்னியை டெஸ்ட் பண்ணுங்கள் நிறைய கொடுப்பாங்க. ஏன் அது வேலை செய்யலைன்னா உடம்புல டாக்ஸின் இருக்கிறதுனால தான் அதால் வேலை செய்ய முடியல. அப்போ நீங்கள் ஒரு மருந்தை எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவெல்லாம் வெளியில் அனுப்புறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ளே போகிற மருந்து ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ எந்த நோயினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோயோட வீரியமும் அந்த நோயுடைய பக்க விளைவும் குறைஞ்சி போகிறது நம்ம பார்க்கலாம். இதுதான் 6th. 7th ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று, உடம்புல ஒரு புத்துணர்வு ஏற்படுறது பார்க்கலாம். ஒரு 70 வயசு தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க நீங்கள் வாங்க நம்ம ஒரு கோவில் போகலான்னு கேட்டால் வரமாட்டாங்க. ஐயோ எனக்கு உடம்பு சோர்வாக இருக்குப்பா, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா. 55 வயதுலேயே வீட்டில் இருக்கவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி 40 வயது பெண்கள்லாம் என்னோட வீட்டுக்காரமாவை வீட்டிலேருந்து நான் வெளியில் கொண்டு வரதே எனக்கு திருவாரூர் தேரை கொண்டு வர மாதிரி வரமாட்டாங்க. டயர்டாகும், நான் வரல, ஐம் பிஸி, நான் அது இதுன்பாங்க. அப்போ இந்த நிலை மாறி உற்சாகத்தோடு வெளியில் வர ஆரம்பிப்பாங்க. 8வது மனநிலையில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். இன்றைக்கி 60 வயது 70 வயதை நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன இருக்கோ இல்லையோ, பிள்ளைங்க பேர பிள்ளைங்களோட ஆரோக்கியம், படிப்பு, இந்த கவலைகள் நம்மளை பாடாப்படுத்தும். அந்த கவலை மாறுறதை நம்ம பார்க்கலாம். மனசில் ஒரு புத்துணர்வும் மகிழ்ச்சியும் வரதை பார்க்கலாம். 9th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, உங்களோட ஏஜிங் வேகம் குறையிறதை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கெலாம் 40 வயசு ஆளை பார்க்கும்போது உருவத்தை பார்த்து எடையை, அவங்களோட வயதை சொல்ல முடியாத அளவுக்கு ஏஜிங் ப்ராசஸ் இருக்குது. அந்த ஏஜிங் ப்ராசஸ் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். அந்த வயதாகின்ற வேகம் குறையும், புத்துணர்வு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் டீடாக்ஸ் எடுத்தால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். ஸோ இப்போ 65 வயசில் நான் நல்லா இருக்கணும், 65 வயசுக்கு அப்புறமா தான் சார் என்னோடய லைஃபே ஆரம்பிக்குதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். முதல்ல அம்மா அப்பாக்காக உழைச்சேன், அடுத்து குழந்தைகளுக்காக உழைச்சேன், என்னோடய வேலைக்காகவே உழைச்சேன் சார். போன வாரம் தான் நான் ரிட்டையர் ஆனேன், இப்போ தான் என் ஹெல்த்தை நான் பார்த்துக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எனக்கு பிபி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணணும். எதுலேருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா டீடாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். அவங்க டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட வாழ்வியல் முறை, பொதுவாக நான் 7 pillars ஆஃப் லைஃப்னு ஒரு விஷயத்த சொல்லுவேன். உங்களோட உணவு, உங்களோட தண்ணீர் குடிக்கின்ற பழக்கம், பிராணாயாம பயிற்சி, உங்கள் உடல் சுத்தி, உங்களோட மனோ சுத்தி, உங்களுடைய ஆத்ம சுத்தி, கடைசியாக அபியாசம்னு சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ். அபியாசம் சொல்லக்கூடிய ப்ராக்டிஸில் இன்டெக்ரல் பார்ட்டாக தூக்கம். இந்த 7 விஷயத்தை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் நிச்சயமாக நம்மளால் பண்ண முடியும். உங்களுக்கு நோயே வராது. அதே போல் நீங்கள் எந்த நோயோடு போராடிட்டு இருந்தாலும் அந்த நோயோட வீரியம் குறைஞ்சி ஒரு மினிமைஸ்டு ட்ரக்கில் உங்கள் லைஃப்பை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கு ஒரு நோய்க்காக ஒரு மருத்துவ முறையிலிருந்து இன்னொரு மருத்துவ முறைக்கு மாறணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்களா, தாராளமாக இருந்துக்கலாம். அது கூட இந்த டீடாக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற அலோபதி மருந்தே உங்கள் உடம்புல பெட்டராக ஒர்க் பண்ணுறதை பார்க்க முடியும். அந்த மருந்துனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் குறையிறத பார்க்க முடியும். ஸோ 65 வயசில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், 80 வயசு வரையிலும் எனக்கு தொந்தரவு வரக்கூடாது சார், நான் 100 வயசு வாழணும், ஜோசியம் பார்த்தா எனக்கு 100 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க சார், அப்போ நான் 100 வயசு வரலாம் எப்படி இருக்க போகிறேன் சார், இப்போவே எனக்கு முட்டு வலி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குன்னா டீடாக்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் 100 வயசு வரலாம் நல்லா வாழலாம். ஓகே சார். சார் அதே மாதிரி நான் முன்னே கேட்ட மாதிரி தான் சார், அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வீடியோ முன்னாடி நம்ம பேசின போல் அவங்களுக்கு ஒரு 60 வயசு ஆகுது, 65 வயசு ஆகுது, இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, இதுக்கப்புறம் அவங்க டீடாக்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது கூட இன்னும் எனக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் சார்? ஃபஸ்ட்டு வந்து 3 வேளை சாப்பாடை 2 வேளையாக கட் பண்ணணுமா. நம்ம பொதுவாகவே நம்மளுடைய கலாச்சாரம் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா 2 மணி நேரத்துக்கு ஒன்று ஏதாவது சாப்பிட்ற ஒரு கலாச்சாரமாக மாறிடுச்சு. காலையில் எழுந்த உடனே காஃபி, அடுத்து ஒரு டிஃபன் முடித்து ஒரு காஃபி குடிக்கிறவங்க இருக்காங்க, 11 o'clock ஒரு ஸ்நாக் டைம், 1 o'clock லஞ்சு, 4 o'clock அகெயின், திருப்பி 6 o'clock ஒரு ஸ்நாக்கு, இல்லைனா 8 o'clock டின்னரு, திருப்பி நைட்டு படுக்கும்போது பால் பழம். அப்போ உங்கள் உடம்போட மொத்த எனர்ஜியும் எங்கே செலவாகுதுன்னா உங்கள் ஜீரண மண்டலத்துக்கு மட்டும் செலவாகுது. அப்போ உங்கள் இதயத்தை காப்பாற்ற, உங்கள் கிட்னியை காப்பாற்ற, உங்கள் மூளையை காப்பாற்ற, உங்கள் நுரையீரலை காப்பாற்ற உடம்புக்கு நம்ம டைமே கொடுக்கறது இல்லை. இப்போ 65+ நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சாப்பாடை கட் பண்ணணும். காலையில் எழுந்த உடனே காஃபி டீ தாராளமாக குடிங்க. ஒரு 10:30க்கு பிரஞ்சை கொண்டு வாங்க.
உங்களோட முழு உணவு, நம்ம எப்போவுமே நம்ம மருத்துவ ரீதியாக சொல்கிறது, காலை உணவு பெருசாக இருக்கணும், மதிய உணவு காலை உணவில் பாதி இருக்கணும், ராத்திரி உணவு அதுலேயும் பாதி இருக்கணும். இது வந்து இளைஞர்களுக்கு. வயதாகும்போது உங்களுக்கு 2 உணவு தான் தேவை, 3வது உணவு நீங்கள் போகவே கூடாது. முதல் உணவு அப்படிங்கிறது 10:30 மணிக்கு நீங்கள் கொண்டு வரலாம். அது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, அரிசி, கூட்டு, அவியல், மசியல், துவையல், பொரியல், வறுவல், தயிர், மோர், சாம்பார், சைவம் அசைவம் என்ன வேணால் சாப்பிடும். 10:30க்கு உங்களோட மீல் முடிச்சிடணும். மத்தியானம் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கப்பு பழம், இல்லை ஒரு சூப்பு, இல்லை ஒரு சலாட். சாயந்தரம் 5:30-6 மணிக்கு இரவு உணவு முடிச்சிடும். இந்த இரவு உணவு நீங்கள் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் இதே போல் அரிசி உணவோட காய்கறி கீரைகள் வச்சு ஒரு நல்ல ஒரு ஃபுல் மீலாகவும் எடுத்துக்கலாம். இந்த 2 வேளை உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் உணவு கிடைக்குது. அப்போ உடம்புக்கு நிறைய ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட் டைமில் உடம்பு என்ன பண்ணுன்னா உங்கள் உடம்புல மற்ற உறுப்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுத்து உங்களை ரொம்ப ஆற்றலோடு வச்சுருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. என்ன சாப்பிட்டா ஆற்றலாக இருக்கலாம்னு இல்லை, சாப்பாடையே குறைச்சா தான் ஆற்றலாக இருக்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். செகண்ட் பண்ண வேண்டியது, வறுத்த பொரித்த உணவுகளை விட வேக வைத்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ ஒரு கீரை நம்ம செஞ்சால் கூட அந்த கீரையை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு அந்த தண்ணீரை எடுத்துட்டு அந்த கீரையை சமைச்சு நம்ம சாப்பிட்றது. இப்போ பீன்ஸ்லாம் நம்ம பெரும்பாலும் வேக வைக்க மாட்டோம், அப்படியே வந்து வதக்கிட்டு ஆவியில் போட்டுட்டு பண்ணுவோம். அதெல்லாம் இல்லாமல் வேக வச்ச உணவுக்கு மாறுறது. 3வது, நம்ம உணவில் 50% அரிசி உணவுகள், கார்போஹைட்ரேட்ஸ், அது சப்பாத்தியாகவும் இருக்கலாம், அரிசியாகவும் இருக்கலாம். ஆனால் மீதி 50% நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை கொண்டு வரும். பொதுவாக இட்லி தோசை நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இட்லி தோசையை போல் கெடுதியான உணவு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. யாருமே இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு முறை தான் வீட்டில் வந்து மாவே அரைக்கணும். இன்று மாலை அரைக்கக்கூடிய மாவு அடுத்த மாலைக்குள்ளே முடிக்கிறது தான் நம்மளோட கலாச்சாரம். அப்போ அது ஆரோக்கியமான உணவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி 3 நாட்கள் 4 நாட்கள் நீங்கள் வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய புளிப்புத்தன்மை வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் நேச்சரை ஆல்கலைனாக மாற்றுறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு அது உருவாக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ஃப்ரெஷ் மாவு கிடைக்குது, நீங்கள் இட்லி தோசை சாப்பிடலாம். ஃப்ரெஷ் மாவு இல்லை, இட்லி தோசையை அவாய்ட் பண்ணுங்கள். 90% வீட்டில் எல்லாருமே வாரத்துக்கு ஒரு முறை தான் சார் மாவு அரைச்சி பயன்படுத்துகிறாங்க. இது குழந்தைகளுக்குமே வேற கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு மலச்சிக்கல் வருது, பெண் குழந்தைகள் உடல் எடை கூடுது, மாதவிலக்கு கோளாறு வருது. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சாதாரண இட்லி தோசையிலேருந்து வர்றது தான். நம்ம எல்லாருமே வெளியே என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகளுக்கு அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறீங்க, பர்கர் கொடுக்குறீங்க, பீஸா கொடுக்குறீங்க, இதனால பிரச்சனை வருதுன்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இட்லி தோசையிலேருந்து தான் பிரச்சனை வருதுன்னு கேட்கும் பொழுது அதிர்ச்சியாக. குழந்தைகள்மா இட்லி இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. கிராமங்களில் நம்ம போகிறோம்னா என்னம்மா ஜங்க் ஃபுட் கிடைக்குது, ஆனால் அந்த குழந்தைகளுக்கும் நோய்கள் இருக்குல்ல. காரணம் என்னென்னா புளித்த மாவில் செய்யக்கூடிய இட்லி தோசைகள். இதை அவாய்ட் பண்ணணும். தண்ணீருடைய அளவு நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைங்கிறத வயசானவங்க பார்த்து ஜுடிஷியலாக தண்ணீர் குடிக்கணும். தண்ணீரை விட வெந்நீர் குடித்தா நல்லதுன்னு நான் சொல்வேன். காலையிலேயே ஒரு ஃப்ளாஸ்கில் 1 லிட்டர் ஃப்ளாஸ்கில் வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரை சாப்பிடும் போதெல்லாம் கொஞ்சம் வெந்நீராக குடித்தாங்கன்னா ஜீரண மண்டலம், இரத்த குழாய்களில் இருக்க கொழுப்பு, உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால், எடை, மலச்சிக்கல், கேஸ் ட்ரபிள், பசியின்மை, ருசியின்மை, உடல் சோர்வு, இது எல்லாமே மாறுறதை பார்க்க முடியும். ஸோ வயசானவங்க 60 வயசு ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ண வேணாம். நம்ம கூட இந்த வயசுலேருந்தே வெந்நீர் குடித்து பழக ஆரம்பிக்கலாம். நீங்கள் யாரை வேணால் உங்கள் சர்க்கிளில் வெந்நீர் குடிக்கிற ஹேபிட்டில் இருக்கவங்கள பாருங்களேன், அவங்க ஆயுள் அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் அந்த இடத்துல அதிகமாகும். உடல் உழைப்புங்கிறது 70 வயசில் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் குடிக்கின்ற நீரே உடம்புக்குள்ளே போய் அந்த உஷ்ணத்தினாலேயே உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் மாறுதுன்னா உங்களால் பெரிய அளவில் அதை பண்ண முடியும். ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனம் எடுத்தாலே போதும். மற்றபடி அந்தந்த காலகட்டத்திற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள், அந்த காய்கறிகளை நம்ம உணவாக எடுக்கும்போது நமக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே சார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயது ஆக ஆக கண் பார்வை மங்கலாகும், காது கேட்கக்கூடிய இந்த திறன் வந்து மங்கலாகும். எல்லாருமே வந்து வயதாகுது அப்படின்னா மூட்டு வலி இருக்குது, கை கால் வலி இருக்குன்னா வெளியே பெருசாக சொல்லுவாங்களே தவிர இந்த 2 பிரச்சனையை வந்து பெருசாக கேர் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சார் செய்யணும்? சரி, முதல்ல வந்து இது எல்லாமே வயதான பிறகு கவலைப்பட வேண்டிய விஷயமா, அல்லது வயது இருக்கும் போதே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான முயற்சிகளை கொண்டு வரணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ என்னோட அட்வைஸ், இன்றைக்கு 18 வயதில் இருக்கவங்க டீடாக்ஸ் எடுத்து காயக்கல்பம்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய
வாழ்வியல் முறைகள், யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சத்தான உணவுகள், சில வகையான மூலிகைகள், காயகல்ப மூலிகைகள்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு அமுக்கரா கிழங்கு ஒரு மிகச்சிறந்த காயகல்ப மூலிகை, பூனைக்காளி விதை ஒரு மிகச்சிறந்த காயகல்ப மூலிகை, பெண்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு மிகச்சிறந்த காயகல்ப மூலிகை. இந்த மாதிரி நம்ம உடம்பு வாதப்பித்த கப்பத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை ஒரு உற்சாகபானமாக நம்ம சாப்பிட்டோம்னாலே 50-60 வயதில் நமக்கு சிரமங்கள் வராது. பட் வயசாயிருச்சு, சிரமங்கள் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும்? இந்த டீடாக்ஸ் முடிந்த பிறகு, பொதுவாக அந்த டீடாக்ஸ் எடுத்தும்போதே உங்களுக்கு 50% இந்த நோய்களுடைய சிரமம் குறையும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய கழிவு போகும். அப்போ உடம்பு வந்து புதிய திசுக்களோட உருவாக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உடம்பு கொஞ்சம் பெட்டராகும். இந்த பெட்டராகிற டைமில் ஆயுர்வேதத்தில் சிறப்பு சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ரசாயன சிகிச்சைன்னு சொல்லுவோம், காயகல்பம்னு சொல்லுவோம். இந்த காயகல்பத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தேய்மானங்கள்லாம் மாறுவதை நம்ம பார்க்க முடியும். ஒரு அம்மா நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களோட 2 காலுமே ஸ்டேஜ் 3 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய குருத்தெலும்புகள்லாம் தேய்மானமாக இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ். அப்போ அவங்க நம்மளை வந்து பார்க்கும்போது நேச்சுரல் ப்ராசஸ், டீடாக்ஸ் முடிஞ்சு அடுத்த 8 மாத காலத்திற்கு காயகல்ப சிகிச்சை கூட இந்த 7 pillars ஆஃப் லைஃப் எப்படி பண்ணணும்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். அவங்க திரும்ப யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி, அவங்க பையன்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நான் இன்னொரு எம்ஆர்ஐ பண்ணிக்கவா, ஏன்னா எப்படி இருக்குன்னு என்னோடய கால் பார்க்கணும் சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் பண்ணுங்கம்மா, வலி இல்லை, இருந்தாலும் நான் போகிறதுக்கு முன்னாடி மெடிக்கல் செக்கப்லாம் இங்கேயே முடிச்சுட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொன்னோம். எடுத்து பார்த்தபோது அவங்களுக்கு முட்டுகளுக்கு நடுவில் இருந்த இடைவெளி, உள்ளே இருக்கக்கூடிய குருத்தெலும்பு, இது எல்லாமே சீராகி இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு 60 வயசு ஆயிடுச்சு, எனக்கு முட்டு தேஞ்சிருச்சு, அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக நான் வலியோடு தான் அவதிப்படணும்னு நினைக்கிறதே ஒரு தவறு. அதை மாற்றுவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஆனால் அந்த வழிமுறைகள் எல்லாம் வெறும் மருந்து மாத்திரை சார்ந்தது மட்டும் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சு, வாழ்வியல் சார்ந்தது. உடற்பயிற்சி செய்யணும், தசைகளை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை சாப்பிடணும், ப்ரோட்டீன்ஸ் உடம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும், ஓய்வு எடுக்கணும். இன்னைக்கு வயதானவர்கள் கிட்ட இருக்க நான் ஒரு பெரிய கவலையான விஷயமா நான் பார்க்கறது என்னன்னா, வேலை செய்யாதீங்கன்னு சொன்னாலே டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அதே பழக்கமாயிருச்சு இல்லை சார். ஆனால் தேய்மானங்கள் சரியாகணும்னா அப்போ ஓய்வுங்கிறது முக்கியமாகுது இல்லை. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளோடு அவங்க பின்பற்றினாங்கன்னா ஹெல்த் அண்ட் ஹெல்த்தி, இந்த மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கை வலி, தோள்பட்டை வலி, மணிக்கட்டு வலி, முடக்குவாத வலி, எந்த வலியும் இல்லாமல் படிப்படியாக குறைச்சி ஹாப்பி லைஃப்குள்ளே போக முடியும். கண்டிப்பாக சார். அதாவது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான ரெமெடிஸ் இருக்குது அப்படின்னு இத்தனை நாள் தெரியாமலே இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி நம்ம எடுத்த இந்த பதிவு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம்.